இப்போ திருநங்கை சமூகத்துல வந்துட்டு மூத்த திருநங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன? மூத்த திருநங்கை அப்படின்னா என்ன? அதாவது மூத்த திருநங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை 2 வருஷமாவே ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. அது நம்ம திருநங்கை சமுதாயத்தில் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் நம்ம பேசப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு 45 வயசுக்கு மேலே போயிட்டாலும் அவங்க மூத்த திருநங்கை தான், சரிங்களா? இளைய திருநங்கைனா ஒரு 18, 19, 20 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மூத்த திருநங்கைன்ற ஒரு அங்கீகாரமே கிடையாது, சரிங்களா? இப்போ ஒரு 50 வயசு உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மூத்தவங்க தானே, உண்மை தானே. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பின்ன எப்படி? ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, உனக்கு வயசு தான் 50, உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட படபலம் இல்லை, உங்ககிட்ட நல்ல சவுண்டாக பேசக்கூடிய வாய்ஸ் இல்லை. ஸோ நீ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கச்சா போர்டுக்கானா நீ ஒரு சின்ன இதுதான், உன்னை நாங்கள் அந்த ரிஸ்டால தான் வைப்போம் அப்படின்றது தான் இந்த சென்னையோடைய நியாயம், இந்த சென்னையோடைய நீதி. இப்போ இருக்கக்கூடிய மூத்த திருநங்கைகளுடைய நியாயம், நீதி இதுதான். சத்தமா பேசினா மூத்த திருநங்கை, சத்தமா பேசணும். எந்த அளவுக்கு நீங்க கெலேஜா கேவலமா வர்ஸ்டா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினா நீங்க உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதையா அவங்க கிட்ட கிடைக்கும். ஏன்னா பயம், ஐயோ நம்ம இவங்களை எதனா தாழ்த்தி பேசிட்டோம்னா இவங்க நம்மளை எடுத்து அடிச்சிட போறாங்க, இல்லை நம்மளை எதனா ஓவரா பேசிட போறாங்க. இந்த மாதிரியான ஒரு திருநங்கை நமக்கு வேணும், இந்த மாதிரி பேசக்கூடியவங்க. ஏன்னா அந்த மாதிரி பேசக்கூடியவங்க இவங்க கூட இருந்தால் அடுத்து வரக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு ஒரு பயம் வரும், இவங்க கிட்ட இவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காரணத்தினால அந்த மதிப்பு மரியாதைன்றத கூட ஒரு மூத்த திருநங்கைன்றத கூட இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒன்று பணம் இருக்கணும், இல்லை படபலம் இருக்கணும், இல்லை இவங்க நல்லா எப்படி ஸ்டடியாக நல்லா ஒரு இதுவாக இருந்து பேசக்கூடியவங்களா இருக்கணும். இது 3மே இருந்தால் மட்டுமே தான் இந்த சென்னையில் மூத்த திருநங்கைன்னு சொல்லக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கும்.